பேர் என்கிட்ட கேள்வி, நீ ஏன் வந்து போன அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. எனக்கு எனக்கு பிடிச்சிருக்கு, என் வாழ்க்கையை மாத்திருக்காரு, போயிருக்கேன்னு சொல்றேன். ஆனா பகவத்கீதை நான் வந்து ஸ்டேட்டஸ் எல்லாம் வைக்கும் போது எல்லாரும் ஏன் நாங்க பகவத்கீதை கேட்கணும்னு சொல்லி கேக்குறாங்க. எனக்கு அந்த கேள்விக்கு பதில் சொல்ல தெரியல குருஜி. அதை கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் சொல்ல முடியுமா? ஓகே. பகவத்கீதை ஏன் கேட்கணும் அப்படின்னு கொஸ்டின் கேட்கறாங்க. அதுக்கு என்ன பதில் சொல்றது? கேக்குறாங்க. ம். எனக்கு தெரியல குருஜி, அதை எப்படி புரிய வைக்கிறது? ஓகே. நம்ம அவங்களுக்கு சிம்பிளா சொல்ல வேண்டிய பதில் என்ன அப்படின்னா, இப்ப மற்ற ரிலீஜியன் பீப்புள் எடுத்து பாருங்களேன். கிறிஸ்டியன்ஸ் அப்படின்னா கண்டிப்பா அவங்க பைபிள் படிப்பாங்க. ரெகுலரா படிச்சுட்டு இருப்பாங்க. முஸ்லிம்ஸ் அப்படின்னா அவங்க குரான் படிச்சுட்டு இருப்பாங்க. அவங்க கொஸ்டினே கேட்க மாட்டாங்க. இதை ஏன் படிக்கணும் அப்படின்னு கொஸ்டினே கேட்க மாட்டாங்க. ஏன்னா நம்ம இந்த மதத்தை பின்பற்றுறோம். அது கண்டிப்பா படிக்கிறோம். படிப்பாங்க. ஸோ அதனால நம்ம வந்து இந்து மதமா இருந்தோம் அப்படின்னா, அதுக்கு பகவத்கீதை அப்படின்றது தான் ஒரு சாஸ்திரமா இருக்கு. அது நம்ம கண்டிப்பா படிச்சே தீரணும். அது நம்முடைய கடமை. இது வந்து ஒரு பேசிக்கான பதில். இத சொன்னா நெறைய பேர் ஆஃப் ஆயிடுவாங்க. நம்ம படிக்கிறதே கிடையாது. மற்றவங்கலாம் படிச்சிடுறாங்க. ரொம்ப சின்சியரா படிச்சுட்டு இருக்காங்க. பட் இன்னைக்கு நெறைய இந்துக்களுடைய வீட்ல பகவத்கீதையே இருக்காது. படிக்கிறது என்ன சொல்றது? நெறைய பேர் வீட்லயே இருக்காது. ஸோ முதல்ல நம்ம வீட்ல இருக்கணும். அத படிக்கணும். இது முதல் கேள்விக்கு பதில் சொல்லலாம். ஆனா இத விட நம்ம நல்லா பதில் சொல்லணும் அப்படின்னா, அ இப்ப நம்ப ஒரு புது கம்பெனில போய் ஜாயின் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன். அந்த கம்பெனியுடைய ரூல்ஸ முதல்ல தெரிஞ்சுக்கணும். இந்த கம்பெனியில நாம் என்ன செய்யணும்? என்ன செய்யக்கூடாது? எப்படி செய்யணும்? எப்படி செய்யக்கூடாது? அந்த ரூல்ஸ் நம்ம கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்கிட்டா தான் அந்த கம்பெனில நம்ம எப்படி இருக்க முடியும்? ரொம்ப நல்லா வேலை செய்ய முடியும். ஒரு நாட்டுக்கு போறோம் அப்படின்னா, அந்த நாட்டினுடைய சட்ட திட்டங்கள தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்கிட்டா மட்டும் தான் அந்த நாட்டுல நம்ம அமைதியா வாழ முடியும். அதே போல இந்த பிரபஞ்சத்திற்கான சட்ட புஸ்தகம் அப்படிங்கிறது தான் பகவத்கீதை. ஸோ பகவத்கீதைய படிச்சால் ஒழிய நமக்கு இந்த உலகத்துல எப்படி வாழணும் அப்படின்ற விஷயமே தெரியாது. ஸோ பகவத்கீதை அப்படிங்கிறது ஏதோ கடவுள பத்தி சொல்லிக் குடுக்க வந்த புஸ்தகம்னு நினைக்காதீங்க. நாம் இந்த உலகத்துல எப்படி வாழ வேண்டும் அப்படின்ற வழிமுறை சொல்ல வந்த புஸ்தகம் தான் பகவத்கீதை. ஒரு யூசர் மேனுவல போல. ஒரு ஐஃபோன் வாங்கிட்டோம், இல்ல ஒரு பெரிய மெஷின் வாங்கியிருக்கோம் அப்படின்னா, அந்த மெஷினை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிக் குடுக்கிறது தான் அந்த மேனுவல். நாமா யூஸ் பண்ண ஆரம்பிச்சோம் அப்படின்னா, தப்பு தப்பா யூஸ் பண்ணி அத கெடுத்துடுவோம். அதனால யூசர் மேனுவல படிச்சுட்டு யூஸ் பண்ணா அத சரியா யூஸ் பண்ண முடியும். அதனால பகவத்கீதை அப்படிங்கிறது வாழ்க்கைக்கான வழிமுறை குடுக்கக்கூடிய ஒரு புஸ்தகம். அதனால படிக்கிறோம். அந்த பகவத்கீதை படிக்கிறதுனால என்ன ஆனது? அர்ஜுனன் தன்னுடைய கடமையிலிருந்து விலக முயற்சி பண்ணா, அதுக்கப்புறம் தன்னுடைய கடமைய செஞ்சு சந்தோஷம் அடைஞ்சான். அதே போல பகவத்கீதை அப்படிங்கிறது யாருக்கு அப்படின்னா, யார் ஒருவன் வாழ்க்கையில துன்பத்துல இருக்கானோ, யார் ஒருவன் வாழ்க்கையில குழப்பத்தில் இருக்கானோ, அப்படிப்பட்டவர்கள் பகவத்கீதைய படிச்சாங்க அப்படின்னா, அவர்கள் தங்களுடைய வாழ்க்கைய சரிப்படுத்திக்க முடியும். அதனால பகவத்கீதை அப்படிங்கிறது யாரெல்லாம் இந்த வாழ்க்கைய சரியா வாழணும்னு நினைக்கிறாங்களோ, அவங்க படிக்க வேண்டிய புஸ்தகம். ஸோ உங்க வாழ்க்கையில நீங்களும் சரியா வாழணும்னு நினைச்சீங்க அப்படின்னா, ம் நம்மை பற்றி நாம் ஏன்னா எதையோ படிக்கிறோம் இல்லையா? படிக்காம யாரும் கிடையாது. ஸ்கூல்ல போய் படிக்கிறோம். எத எதையோ படிக்கிறோம். அது நமக்கு ஏதாவது உபயோகம் வருதா? ஸ்கூல்ல படிச்சா நமக்கு ஏதாவது உபயோகம் வருதா? அப்பயே மறந்து போயிடும். ஆனா பகவத்கீதை அப்படி கிடையாது. நீங்க எப்ப படிச்சாலும், அது உங்களுக்கு லைஃப் லாங் உபயோகமா இருக்கும். அதுல இருக்கக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு உபயோகமா இருக்கும். அதனால பகவத்கீதை எல்லாருமே படிக்க வேண்டிய புஸ்தகம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணலாம்? இந்த மாரி ஒரு ஆன்சர் சொல்லலாம். அதுக்கு மேல கொஸ்டின் கேட்டாங்கன்னா, "நீயே வந்து படிச்சு பாரேன்ப்பா" அப்படின்னு சொல்லுங்க. "லட்டு நீ ஏன் சாப்பிடுற? லட்டு ஸ்வீட்டா இருக்கு நான் சாப்பிடுறேன். அது எப்படி ஸ்வீட்டா இருக்கும்?" அப்படின்னு கேட்டா, "சாப்பிட்டு பாரு." ம். அவ்வளவுதான் சொல்ல முடியும். ஆனா என்ன பண்ணுங்க, அவங்களே வந்து வந்து கிளாஸ் கிளாஸ் கேட்க சொல்லுங்க. கேட்டா உனக்கே புரியும். அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள கூட்டிட்டு வந்து முயற்சி பண்ணுங்க. அவங்கள வந்து இந்த லிங்க் ஓகே. குடுங்க. வந்து கேட்கட்டும் அவங்க. ஓகே. ஓகே குருஜி, தேங்க்யூ குருஜி. தேங்க் யூ மேம்.